ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் 2025. ஸோ பயாலஜிக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. பயாலஜி வந்து வாஸ்ட் சிலபஸ் நினச்சிட்ருக்கேன், ரொம்ப ஈஸி 12th ஸ்டாண்டர்டுக்கு. பயோ பாட்னி பயோ ஜுவாலஜி தனித்தனி தந்திருக்கேன். இங்கே வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து 5 மார்க், சரிங்களா? ஸோ எதுலையாவது நம்பர்ஸில் நான் புக் பேக் நம்பர்ஸ் இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்கேன், தமிழ் மீடியமும் இருக்கிறனால. ஸோ இதில் ஏதாவது வந்து ரவுண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து 5 மார்க். புக்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் நம்பரோட கொடுத்துருப்பேன், சரிங்களா? பயாலஜியில் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே அதில் நிறையா இருக்குது. இதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்க அப்படின்னா பயாலஜியில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் 70க்கு 65+ என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். எனக்கு கம்பல்சரி மட்டும் கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்கள் கம்பல்சரிக்கு புக்கில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது ரீட் அவுட் பண்ணிடணும். ப்ளஸ் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று 1 மார்க்ஸ்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா 1 மார்க் 1-2 ட்விஸ்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. புக் பேக் வந்து உங்களுக்கு 16 1 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ் வந்துடும். 1-2 தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பாட்னியில் ஒன்று ட்விஸ்ட் பண்ணால் ஜுவாலஜியில் ஒன்று ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மித்தபடி ஏதோ ஒரு 5 மார்க்கு ஏதோ ஒரு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பட் ஆனால் நான் வந்து இங்கே இன்டீரியரும் சேர்த்து தான் இங்கே கொடுத்துருக்கேன், அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை மட்டுமே நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பாட்னி சாப்டர் 1ல் இது இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் படிக்கணும். இதில் இருக்கிறது இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் பண்ணது எல்லாமே 5 மார்க், 43 44 45. அதாவது இந்த மைக்ரோஸ்பரஞ்சஸ்ஸு, இந்த பேர்த்தனோகார்பி சிக்னிஃபிகன்ஸு, ஒவ்யூலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன், அது என்டமோஃபிலிஸ் கேடஸ் ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஒவ்யூல், சூழின் வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது படித்தே ஆகணும். டயக்ராமோட சேர்த்து படிக்கணும். எம்ப்ரோயா சாக்கு கண்டிப்பாக டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் படிங்க. கேட்டசிக்ஸ் ஆஃப் ஆனமோஃபிலிஸ் கண்டிப்பாக படிங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். பணிகள், எண்டோஸ்போமின் பணிகள். அப்போமிக்சஸ் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 1.7 பேராகிராஃப் டாபிக். ஸோ மொத்தத்தில் இந்த லெசனில் இதெல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணி டயக்ராம் பார்க்கணும். டயக்ராம் என்ன பார்க்கணும்னா ஆன்சர் டயக்ராம். டயக்ராம் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் லெசனில் தான் டயக்ராம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? டயக்ராம் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஆன்சர், எம்ப்ரோயா சாக், ஓவியூல், சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் டயக்ராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைகோட் சீட், மோனோகோட் சீட். வேறு எதுவும் அவ்வளோலாம் இதில் கேட்குறக்கு வாய்ப்பே கிடையாது. சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். 32 33 36 மட்டும் 5 மார்க்கு. 2.4.1 இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து கோடோமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டொமினன்ஸ், கோடோமினன்ஸ்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட ஒரு கொஸ்டின் தான் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிங்க. லித்தல் ஜீன்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஆக்டிவிசம் 2.7 பேராகிராஃப் நம்பர், அதையும் நீங்கள் வந்து 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3 வாங்க. சாப்டர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டரு. அதில் வந்து புக் பேக் இதில் வந்து 13 18 மட்டும் 5 மார்க்கு. 3.2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 பாயிண்டாவது படிக்கணும். சாப்டர் 4 இதுவும் டெட் ஈஸியான சாப்டர். இதெல்லாம் புக் பேக் நீங்கள் படித்தாகணும். 22 26 மட்டும் 5 மார்க். பிளாட்டிங்கும் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. 4.2.2 எஸ்சிபி அண்ட் அப்ளிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒற்றை செல் புரதம், சிங்கிள் செல் புரோட்டீன், அதோடைய அப்ளிகேஷன், அது எல்லாமே நீங்கள் எழுதணும் 5 மார்க்கில். சாப்டர் 5ல் இதில் எப்படி பயாலஜியில் கொஸ்டின் எடுப்பாங்கன்னா 2 மார்க் கேட்குறாங்க, 5 மார்க்லேருந்தே கேட்பாங்க. வாட் இஸ் எஸ்சிபின்னு 2 மார்க்கில் கேட்கலாம் தானே, அந்த மாதிரி 5 மார்க்லேருந்தே 2 மார்க் வரும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். 16வது கேள்வி நீங்கள் படித்தாகணும், அது வந்து 5 மார்க்கு. அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி 5 மார்க்கு. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட் எழுதணும், 5 மார்க்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் 5.4.2 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க் கேட்கலாம், 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 20 21 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் தான். ரொம்ப சிம்பிள். 2 மார்க்னா வாட் இஸ் எக்காலஜி, ஹேபிடேட் நிச்சினா அது 3 மார்க்கு. அப்புறம் விவிபேரி, அதோட சிக்னிஃபிகன்ஸ் 3 மார்க்கு. அந்த மாதிரி ஃபயர் எஃபெக்ட்ஸ்னா என்ன, சீட் பால்னா என்ன, மைக்ரோஃபீலினா என்ன, இது எல்லாமே வந்து 2 மார்க். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஸ்டினோட டிஃப்ரென்ஸ். 2 மார்க் எது 3 மார்க் எதுன்னு பயப்படாதீங்க. 48லேருந்து 53 வரைக்கும் 5 மார்க்கு. ரொம்ப ஈஸியான 5 மார்க் தான் எல்லாமே. 5 பாயிண்ட் எழுதுனா போதும். சில 5 மார்க் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். ஹைட்ரோஃபைட்ஸோட டைப்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா 2-3 டெஃபினேஷன்ஸ் எழுதி, அதாவது டைப்ஸ் ஆஃப் டெஃபினேஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ஸ், இது வந்து இதுலேருந்து அந்த டேர்மோட டெஃபினிஷன் கேட்குறாங்க. டேபிள் நம்பர் 6.4ல் காமனலிசம்னா என்ன, மியூட்டலிசம்னா என்ன,
இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் அந்த டேபிளை டெஃபினிஷன்ஸையாவது படித்து வச்சுங்க. சாப்டர் 7 இதெல்லாம் புக் பேக்கில் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. 20வது 23வது 25 இன்டைரக்ட் கொஸ்டின் 5 மார்க்கு. ஒன்று வந்து ஃபுட் செயினோடதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டைப் வந்து அப்படி வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து சக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் சக்ஷன்ஸில் எந்த செக்ஷன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது என்ன செக்ஷன் கண்டுபிடிக்கணும் எழுதணும். 25வது கேள்வி ஹைட்ரோசிர்ங்கிற ஒரு கொஸ்டின், அவங்களே டேரெக்டாக ஹெட்டிங் கொடுக்குறாங்க, அது நம்ம எழுதணும். இன்டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் கைடு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதெல்லாம் 5 மார்க். பட் டேரெக்டாக கேட்கணுனாலும் புக்கின் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். புக்கில் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியலின் விதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 10% லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இருந்தாலும் அந்த 3 லாவும் படிச்சிருங்க. 7.2.5 ஃபுட் செயின் அண்ட் டைப்ஸ், உணவு சங்கிலி உணவு வளையம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே படிங்க. பேராகிராஃப் இங்கே நோட் பண்ணியிருக்க தமிழ் மீடியம். டைப்ஸ் ஆஃப் பிரமிடின் வகைகள் படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. இதில் பாஸ்பரஸ் சைக்கிள் அண்ட் C2 சைக்கிள் இருக்குது, முடிஞ்சால் படிங்க. கார்பன் சைக்கிள் பாஸ்பரஸ் சைக்கிள் நல்லா படிக்கிறவங்க படிங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோஸ், சூழ்மண்டலத்தை எவ்வாறு வந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க, ரொம்ப ஈஸி. 7.3.1 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்காலஜிக்கல் செக்ஷன். 7.3.2 டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி, அலோஜெனிக், செகண்டரி. ஹைட்ரோசிர் அதான் அந்த லாஸ்ட் கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் இன்டைரக்டாக இந்த கொஸ்டினை தான் இன்டைரக்டாக இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. அடுத்தது பேராகிராஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா 7.3.4 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் செக்ஷன் 5 பாயிண்ட் படிக்கணும். சாப்டர் 8 ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், ஓனாக எழுதலாம். இந்த சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8 ஓனாகவே படிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன எழுதாலும் மார்க் தான். இதில் வந்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க, 2 மார்க்கு. 18, 19, 20 எல்லாம் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. புக்கின் வந்து 8.1 கிரீன் ஹவுஸ் அண்ட் குளோபல் வார்மிங் பார்த்துக்கோங்க. 8.1.5 எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளேஷன் பார்த்துக்கோங்க. 8.9 பெனிஃபிட்ஸ் ஆஃப் EIA பார்த்துக்கோங்க. 8.9 பயோடைவர்சிட்டி இம்பாக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ரிமோட் சென்சிங் அண்ட் யூசஸ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 9 வாங்க. சாப்டர் 9 புக் பேக்கில் அந்த ஹெட்டோரிசஸ் மட்டும் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, மீதியெல்லாம் 2 மார்க் தான். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளைன் பிரெயினிங் 9.5.1 இது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் செலக்ஷன்ஸ் 9.6.2 9.6.3 ஹைபிரிடேஷன் இனக்கலப்போட வகைகள், இனக்கலப்போட ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 10 புக் பேக் மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 10 புக் பேக் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா நிறையா இருக்குது சாப்டர் 10. ஸோ இதை மட்டுமாவது இப்போதைக்கு படிங்க. ஸோ மொத்தத்தில் பயோபாட்னி இவ்வளோ தான். அடுத்து ஜுவாலஜி. பயோஜுவாலஜியில் சாப்டர் 1 புக் பேக் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 14 டைப்ஸ் ஆஃப் சிங்கமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. பேர்த்தோஜெனிசிஸ் அண்ட் டைப்ஸ் லாஸ்ட் பேஜில் லாஸ்ட் கொஸ்டின், தமிழ் மீடியம் இருக்கனால சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லாஸ்ட் பேஜில் லாஸ்ட் கொஸ்டின் சாப்டர் 1 அது 5 மார்க்கு. சாப்டர் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் 29, 30, 31 இதில் தான் டயக்ராம் கேட்பாங்க. என்னெல்லாம் டயக்ராம் கேட்பாங்கன்னா ஓவம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம், ஊஜினிசிஸ் டயக்ராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 33 சரிங்களா. அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம், இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனித விந்தோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு, இது வந்து டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் 2 இருக்குது இல்லையா, 2க்கும் வித்தியாசமும் இருக்குது, அது புக் பேக்லேயும் இருக்குது. சரி, சாப்டர் 3 இதெல்லாம் புக் பேக்கு. 20வது கொஸ்டின் பர்த் கண்ட்ரோல் பேரியர் மெத்தட் மட்டும் 5 மார்க்கில் படிச்சுக்கோங்க. சாப்டர் 4 இதெல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. சிம்டம்ஸ் இதில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் 3 மார்க்கில். காரியோ டைப்பிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் காரியோ டைப்பிங் படிச்சுட்டு தான் படிக்கணும், அது 5 மார்க்கில் கேட்பாங்க. 30, 36, 37 5 மார்க்கு. பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, 4.7. அதோட சிம்பிள்ஸு சார்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. சாப்டர் 5 புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சே ஆகணும். 2 மார்க் 3 மார்க் ரொம்ப முக்கியம் பப்ளிக்கில். சாப்டர் 5 அடுத்தது சாப்டர் 5 புக்கிங் கொஞ்சம் அதிகம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ், ஹார்ஷே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 5 மார்க்கு. சாலின் ஃபியூச்சர் ஆஃப் ஜெனட்டிக் கோடன் 5 மார்க்கு. 5.11 tRNA 5 மார்க்கு. 3 மார்க்லேயும் ஏதாவது டயக்ராம் மட்டும் வரைய சொல்லலாம், இல்லை ஜெனட்டிக் கோட்லேயே 3 பாயிண்ட் எழுத சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லாக்ஓப்பரன் அண்ட் ஜேக்கபன் மாடல், இந்த மாடல் வந்து கண்டிப்பாக 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டைம் பப்ளிக் கேட்டிருக்காங்க பாரு. மனித ஜனம் ப்ராஜெக்ட் ஹெச்ஜிபியில் கோல்ஸு மெத்தடாலஜி சாலின் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே எழுதியிருக்கிறேன் HGP 5.14.2 சாலின் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக படிங்க. மெத்தடாலஜி கண்டிப்பாக படிங்க. கோல்ஸ் ஆஃப் HGP கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப்ஸ் இன் DNA ஃபிங்கர் பிரிண்டிங், DNA நகலச்சு இதோட ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது அப்படி ஹெட்டிங் வச்சு கதை எழுதுனா போதும். அப்ளிகேஷன் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் 5 பாயிண்ட் தான், ரொம்ப ஈஸி. சாப்டர் 6 புக் பேக்கில் இந்த கொஸ்டின் 20, 23 மட்டும் 5 மார்க்கு.
6.5.3 மியூட்டேஷன் தியரி, அதோட முக்கியத்துவங்கள். ஃபிகர் நம்பர் 6.1 யுரே முல்லர் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலாக ஃபிகர் மட்டும் பார்க்கக்கூடாது. யுரே முல்லர் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனேஷனோட படிக்கணும். அடுத்த சாப்டர் 7 ஜுவாலஜியில் புக் பேக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 20வது கொஸ்டின் மட்டும் 5 மார்க்கு. இம்யூனோகுளோபின் அதோட டயக்ராமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டேபிள் நம்பர் 7.1, 7.2, 7.5 இந்த டேபிள்லாம் படிக்கணும். பாக்டீரியல் டிசீஸ் எனி 5, வைரல் டிசீஸ் எனி 5. எனி 5யோட காஸ்டிக் ஏஜென்ட், சிம்டம்ஸு, அதோட சயின்டிஃபிக் நேமு அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. எனி 5யோடது. இந்த 2 டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி அந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஹெச்ஐவியோட ஓனாவே எழுதலாம் அந்த வைரஸ் பற்றி. அனாப்ளிக்சிஸ்னால் என்னன்னு கேட்பாங்க, டேர்ம் டெஃபினிஷன். 7.3.5 ஆன்டிஜின், இம்யூனோஜின், எபிடோப், பெரோடோப் இந்த மாதிரி ஒரு 2 மார்க் இருக்குது, படிச்சுக்கோங்க. சாப்டர் 8 புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எம்எஃப்சி அப்படிங்கிறது 5 மார்க்கு கூட கேட்கலாம், மைக்ரோபியல் ஃபியூவல் செல். சாப்டர் 9ல் நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்டர் 9 அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நல்லா படிக்கக்கூடிய பசங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. புக் பேக் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 27வது மட்டும் 5 மார்க்கு, மீதியெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் 3 மார்க் தான். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஜெம்லைன் ஜீன் தெரப்பி. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 10ல் எல்லா புக் பேக்கும் நீங்கள் படிக்கணும். 13லேருந்து 32 வரைக்கும் படிக்கணும். அதில் 5 மார்க் மட்டும் 24லேருந்து 32 வரைக்கும். இப்போ பாப்புலேஷன் ரெகுலேஷன், சாயில் ப்ராப்பர்ட்டி, நேட்டலிட்டி, மார்டலிட்டி, எஸ்கர்வ், ஜேகர்வ், அடாப்ஷன் வந்து டெரஸ்ட்ரியல் அடாப்ஷன் இருக்கும், தந்துரா அண்ட் டைகா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீசிஸோட 2 ஸ்பீசிஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த 24லேருந்து 32க்குள்ளே வந்துடும் 5 மார்க்கு. எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் புக்கின்னு படிச்சுக்கோங்க. அடாப்ஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமலும் படிச்சுக்கோங்க. கடல்வாழ் அனிமல்ஸோட, விலங்குகளோட அடாப்ஷன்ஸ். ஸோ இது வந்து 5 மார்க்கில் படிச்சுக்கோ. சாப்டர் 10ல் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் 10, 11 சொல்ல இதெல்லாம் கதையாக எழுதலாம். 11 பாருங்கள், புக் பேக் வந்து இதை படிச்சுக்கோங்க. 16, 24 மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணது மட்டும் 5 மார்க்கு. லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி 11.1.2 ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். இந்த கேர்வ் ஒரு கேர்வ் வரும், அதை நீங்கள் படித்தே ஆகணும். ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் நீங்கள் தியரியோட படிச்சுக்கோங்க. லெவல் ஆஃப் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டியோட லெவல்ஸு 3 லெவல் இருக்கும், அது 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 12ல் புக் பேக் இதெல்லாம் 22வது கேள்வி மட்டும் 5 மார்க்கு. புக்கின் வந்து இதெல்லாம் தான். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இங்கேயே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். ஆக்ரோ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் 5 பாயிண்ட்டு. ரேடியேட்டிவ் வேஸ்ட்டில் மெத்தடு, டிஸ்போசலு, எப்படி வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே எழுதணும் 5 மார்க்கு. மெடி வேஸ்ட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இ வேஸ்ட்டு படிங்க, எக்கோசன்டைல் இதெல்லாமே ஓனாக உங்களுக்கு புத்திக்கு என்ன வருதோ அதை எழுதினாலே போதும். ரொம்ப 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 ஈஸி. 10th 11th 12th ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 10, 11, 12 நீங்கள் நிறைய புக்கின்னு புக் பேக் எல்லாமே படிச்சுங்க. மீதி எல்லாம் கூட நான் சொன்ன கொஷின்ஸ் படித்தாலும் ஓகே தான், இல்லைனா நான் சொன்ன கொஷின்ஸே நீங்கள் எல்லாமே படித்தாலும் ஓகே தான். பாட்னி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. டயக்ராம்னு சொல்லிட்டேன். ஸோ கேட்டிருந்தீங்க, நான் ஓவரால் போட்டுட்டேன். படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஹாஃப் எலிக் போட்டதே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பப்ளிக்கு. தென் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.